போட்டி நிறைந்த உலகத்தில் சிறந்த போட்டியாளர்களாக உருவெடுத்து எதிர்காலத்தில் நாங்கள் எதையும் சாதிப்போம் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க. ஸோ நேற்று போட்ட ஆடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ மிக்க நன்றி. உண்மையிலேயே நீங்கள் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தொடர்ச்சியாக நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோக்குள்ளேயுமே நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுபோல் தொடர்ச்சியாக பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கும்போது இன்னும் நான் நிறைய வினாக்களை உங்களுக்காக தொகுத்து தருவதற்காக காத்திருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று போட்ட ஆடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அதாவது 5வது உலகத்தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அது மதுரைன்னு சொல்லியிருந்தோம். அது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருந்தேன். 1981. சரிங்களா? ஓகே, சித்ரா மேடம் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருந்தீங்க. ஓகே, உங்களுக்கு என்னுடைய அன்பு கணித வாழ்த்துக்கள். யாராவது சொல்லாமல் விட்டுருந்தா தவறாக நினச்சிக்கிற வேண்டாம். கமெண்ட்ஸில் சொன்ன அனைவருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். சரிங்களா? இப்படி நீங்கள் ஒவ்வொரு வினாக்களையும் தேடி தேடி படிக்கும்போது நம்மால் ஒவ்வொரு வினாக்களையும் தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போனால் கலை சொற்கள்லேருந்து ஒரு 20 கொஷின் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக டிஎன்பிசியில் ஒரு 5லேருந்து 7 கொஷின் வரைக்கும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கவனமாக பாருங்கள். 10 கொஷின் வரைக்கும் கேட்பாங்க எப்பயுமே. அதனால் கவனமாக பார்த்துக்குங்க. வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம். அப்ஜெக்டிவ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான கலை தமிழ் சொல் எது? விடை பார்த்தீங்கன்னா குறிக்கோள். அப்ஜெக்டிவ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை குறிக்கோள். கேள்வி எண் 2. யூனிவர்சிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகம். யூனிவர்சிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகம். கேள்வி எண் 3. கான்ஃபிடன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. கான்ஃபிடன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை நம்பிக்கை. கேள்வி எண் 4. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பார்த்தீங்கன்னா வட்டமேசை மாநாடு. நல்லா பாருங்கள். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பார்த்தீங்கன்னா வட்டமேசை மாநாடு. கொஸ்டின் நம்பர் 5. டபுள் ஓட்டிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை இரட்டை வாக்குரிமை. டபுள் ஓட்டிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பார்த்தீங்கன்னா இரட்டை வாக்குரிமை. கேள்வி எண் 6. டாக்டரேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பார்த்தீங்கன்னா முனைவர் பட்டம். டாக்டரேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை முனைவர் பட்டம். கேள்வி எண் 7. அக்ரிமெண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை ஒப்பந்தம். அக்ரிமெண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை ஒப்பந்தம். கேள்வி எண் 8. கான்ஸ்டியூஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை அரசியல் அமைப்பு. கான்ஸ்டியூஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை அரசியல் அமைப்பு. கேள்வி எண் 9. ஜெயிண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை ஞானி. ஜெயிண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை ஞானி. கேள்வி எண்
10. சேரிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை தொண்டு. சேரிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை தொண்டு. கேள்வி எண் 11. ரேஷனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பகுத்தறிவு. அதாவது ரேஷனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பகுத்தறிவு. கேள்வி எண் 12. ரிஃபார்ம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை சீர்திருத்தம். நல்லா பாருங்க. ரிஃபார்ம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை சீர்திருத்தம். கேள்வி எண் 13. இன்டெகிரிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை நேர்மை. இன்டெகிரிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை நேர்மை. கேள்வி எண் 14. ஃபிலாசபி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை தத்துவம். ஃபிலாசபி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை தத்துவம். கேள்வி எண் 15. சப்போர்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை ஆதரவு. சப்போர்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை ஆதரவு. கேள்வி எண் 16. விக்டரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை வெற்றி. விக்டரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை வெற்றி. கேள்வி எண் 17. டாக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை வரி. டாக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை வரி. கேள்வி எண் 18. ஹீரோ என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை கதாநாயகன். ஹீரோ என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை கதாநாயகன். கேள்வி எண் 19. கான்சனன்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை மெய்யொலி. கான்சனன்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை மெய்யொலி. கேள்வி எண் 20. ஃபோனிமி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை ஒளியன். ஃபோனிமி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை ஒளியன். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து நம்முடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க. ஸோ இன்றைக்கான உங்களுக்கான வினாவை பார்க்கலாம். அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற இரண்டாவது நபர் யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு வினாக்களை இப்படி தேடி தரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அடுத்து ஆடியோ போடும்போது இந்த வினாவிற்கான விடைகளை சொல்கிறேன். அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற இரண்டாவது நபர். ஸோ நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ராகேஷ் சர்மா அப்படின்னா உலக அளவில் விண்வெளிக்கு சென்ற நபர். ஸோ நான் கேட்ட கேள்வி இரண்டாவது நபர், அவர் யார் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.